25 கெமிக்கலுக்கும் மேல யூஸ் பண்ணி டைரக்டா உங்களோட மவுத்துல அங்க இருக்கிற விஷயத்தை அஃபெக்ட் பண்ணி உங்களோட செல்ஸ் வந்து உள்ள இருக்கிறத அஃபெக்ட் பண்ணி நீங்க சாகவெல்லாம் மாட்டீங்க. கன்ஃபார்மா இந்த இடத்துல நீங்க சாக மாட்டீங்க. ஆனா ரண கொடுமை அனுபவிச்சு சாவீங்க. கூடி சீக்கிரத்தை சாக மாட்டீங்க. பயங்கர டைம் எடுத்து வலிய பெயின் அனுபவிச்சு இறந்து போவீங்க. என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வீடியோக்குள்ள பார்ப்போம். ஹாய் ஹலோ கௌதம் அண்ட் GH. இது தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப நம்ம பேச போற டாபிக் வந்து எப்படி உள்ள என்ட்ரி ஆகுது அப்படிங்கறது முதற்கொண்டு இது வந்து எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கறதுனா அதுவும் சரி, எத்தனை பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வருஷத்துல 8 வருஷத்துல எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். டீடைல்டா வந்து பார்ப்போம். இது வந்து டெல்லி, ஹரியானா அண்ட் பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துல வந்து இது வந்து தயாரிக்கப்படுது. ஆக்சுவலா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கர்நாடகாவுக்கு வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கர்நாடகால இருந்து இன்டைரக்டா நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வருது. ஒரு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு முறையில தான் வந்து உள்ளே வந்து வருது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பசங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பசங்க, பெரியவங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டொபாக்கோ, இந்த கூலிப் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேர்டை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அண்ட் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு 5, 6, 7 வருஷத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. அதை நான் வந்து சொல்லிடுறேன், எத்தனை கவுண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். 3 லட்சத்துக்கு மேல இறந்து போயிருக்காங்க. என்ன ஒரு ரீசனால இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறதையும் பாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனிக்காரங்க உங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கறதும் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. போடணும்னு நினைக்கிறவங்களும் சரி, போட்டு இருக்கிறவங்களும் சரி, ப்ளீஸ் இல்ல இது போடாம இருக்கீங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், இதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க கூட நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது யூஸ் பண்ண என்ன பிரச்சனைகள் வருது, இதை வந்து எதுல போடுவாங்க, ஆனா இன்னைக்கு நம்ம எதுல எடுத்து நம்ம வந்து மவுத்துல வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் இன்டைரக்டா உள்ள வருது. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் ஆகி அங்க சுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இன்டைரக்டா வந்து உள்ள வந்துருது. ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, பெரியவங்க இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஸ்கூல் படிச்சிருக்கிற பையன், ஒரு 6வது படிச்சிருக்க, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிற ஒரு பையன் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கேட்கிறான். நம்ம அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில வந்து நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஆனா இந்த மாதிரி இது எங்க நான் விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நான் பேசுனதுக்கான இந்த ஒரு டாபிக் எடுத்ததுக்கான ரீசன் இன்னைக்கு வந்து அதுதான். என்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து கேட்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எது எங்க விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஆனா கூட்டி கேட்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான நம்ம ஒரு சொசைட்டியில இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. எப்படி நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நான் இது வந்து தப்பா சொல்றதுக்காண்டி என்ன மீன் பண்ணல, இது உண்மையிலே ஃபேக்டான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை கிட்ட, ஒரு ஸ்கூல் படிச்சிருக்கிற பையனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, இல்ல எப்படி இதெல்லாம் தெரியுது, யாரு பழக்கிறா, இல்ல யாரு சொல்லி கொடுக்குறா, அவங்க அப்பா அம்மாவை சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு குழந்தைய அவங்க அப்பா அம்மாவே கெடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. என்ன ஒரு ரீசன்னா, உள்ள வந்து அவன் போடுறத பார்த்து இன்னொருத்தவனும் பழகுறான். இங்கதான் ஆரம்பிக்குது, இப்படிதான் ஆரம்பிக்குது. இது எந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிக்குதுன்னா, ஸ்கூல் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சிருது. முன்னாடி காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வயசாச்சு ஆகும். எப்படின்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னா அப்பதான் ஸ்டார்ட் ஆகுமே. ஆனா இப்ப ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது சின்ன வயசுல இன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்கிறான். 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க ஒரு பையன் வந்து இன்னைக்கு கேட்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நீங்க போடுறனால உங்களோட அஃபெக்ட்னஸ் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களோட வாயில வைக்கிறீங்க, உள்ள டைரக்டா உங்களோட வாயில இருந்து உங்களோட டிஎன்ஏக்குள்ள போகும். டிஎன்ஏவை இது பண்ணும் உள்ள. எப்படின்னா டிஎன்ஏ வந்து இருக்கிற டிஎன்ஏ, ஒரு சுத்தமான டிஎன்ஏவை, ஒரு பியூரான டிஎன்ஏவை உள்ள அது போய் ஒரு சில பாக்டீரியாஸ் இந்த மாதிரி வர வைக்கும். அடுத்து செல்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். செல்ஸ் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா உங்களோட பாடி வந்து வீக் ஆகும். பாடி வீக் ஆகுது அப்படின்னா நீங்க முத 1 வைக்கிறீங்க இல்ல 2 வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு போதையை நீங்க அடுத்த டைம் அச்சீவ் பண்ணும்போது, அடுத்த டைம்னா உடனே அடுத்த நாள் 2ஆம் நாள் கிடையாது, ஒரு மாசமோ இல்ல 2-3 மாசம் கழிச்சு அதே போதை உங்களுக்கு இருக்காது. இட்ஸ் வெரி 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 100% ட்ரூ. என்ன நடக்கணும் அப்படின்னா, இதுதான் ஃபேக்ட். கம்பெனிக்கார என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2 வைக்கிற இடத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா 4 இல்ல 6 வச்சாதான் அந்த போதையை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ உங்களை எப்படி அடிக்ட் பண்றான், உங்களை அடிக்ட் ஆக வைக்கிறேன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இப்படி நடந்துருச்சு அப்படின்னா திருப்பி நீங்க வைக்க தான் போறீங்க, திருப்பி ஓட தான் போகுது. அவனுக்கு சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது.
கம்பெனி டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும், அவனுக்கு இன்கம் போயிட்டே தான் இருக்கும், அவன் எவ்வளவோ லட்சத்தில் கோடியில் சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறான். அஃபெக்ட் ஆக போகிறது நீங்கள் தான். இது நீங்கள் வச்சு உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் வந்து கிடைக்கும் கடைசியில். என்ன அப்படின்னா அதையும் நான் வந்து சொல்லிடுறேன், கேன்சர். சரியான ஒரு கேன்சர் வந்து வரும். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கேன்சர் வரும் பிரதர். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையனாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கேன்சர் வரும். கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, இல்லைப்பா அப்போ நான் எப்பயாவது தான் போடு அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கு வந்து என்கிட்ட ஆன்சரே கிடையாது. இந்த ஓப்பனாக வந்து சொல்லிடுறேன், என்ன பண்ணாலும் அது தப்பு தான். என்ன பண்ணாலும் அது தப்பு தான். எப்படி அது வந்து சீக்கிரமாக வரும், இது கொஞ்சம் லேட்டாக வரும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதுக்கு அதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து அவ்வளோதான். நீ கண்டினியூஸாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் ஒரு வாரத்துக்கு நீ ஒர்க்கா பண்ணுற, இன்னொரு வாரத்துக்கு ஒர்க்கா பண்ணுற அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்குல்ல. அதனால் சீக்கிரமாக சாவ, கொஞ்சம் லேட்டாக சாவ, நான் செத்துருவேன். என்னைக்கு இருந்தால் எல்லாம் சாக தான் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக தான் போகிறாங்க. ஆனால் கொடுமை அனுபவிச்சிங்க வந்து சாகக்கூடிய மக்கள் வந்து மக்களோட எண்ணிக்கை வந்து ஓரளவு கம்மியாக தான் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் பயங்கரமாக பெயின் அனுபவிச்சு, இருக்கிறதுலே ஒரு மோசமான பெயின் அனுபவிச்சு கேன்சர் அப்படிங்கிறது நான் டெஃபினிஷன் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓப்பனாக அதையும் வந்து சொல்லிடுறேன், நமக்கு தெரியாதது அப்படிங்கிறது கிடையாது. கேன்சர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து மொட்டை அடிக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா அது மூலம் பல இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த இதில் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்கள் பாடி ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாமே அந்த பயங்கர ஒரு கொடுமையை நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் இறந்து போவீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபார்மாக இது வந்து எதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் நிறைய சாக்லேட்ஸ் வந்து வாங்கியிருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து கடையில் வந்து வாங்கியிருப்போம், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பேக்கில் இந்த ஒரு பாக்கெட் வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் கூலிப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த ஒரு சின்னதாக இருக்கக்கூடியது, இது வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னால் கவரில் பேக்கெட்டில் இருக்கிறதுல ஒன்று போடுவாங்க. ஏன் போடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு டப்பாக்குள்ளே, அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறதுக்குள்ள எதுவும் எந்த ஒரு பூச்சியும் சரி இல்லை எதுவுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, அது க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறனால எதுவும் உள்ளே வந்துச்சு, எதுவும் ஒரு பாக்டீரியாஸோ இல்லை ஒரு கெமிக்கலோ இல்லை ஏதோ ஒரு கிரிமினலோ ஏதோ ஒன்று உள்ளே வருது அப்படின்னா அதை அழிக்கிறதுக்காண்டி அது உள்ளே போடுவாங்க. டிவி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய பேர் வந்து டிவி வாங்கினீங்க அப்படின்னா டிவின்னு கிடையாது, பொதுவாக நிறைய மெட்டீரியல்ஸில் ஒரு பாக்ஸுக்குள்ளே இதை வந்து போட்டுருவாங்க. இது வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய பொருளையும் பாதுகாத்துக்கிறோம், அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே வரக்கூடாது, இது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும். அப்போ ஹியூமன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹியூமன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையே அவ்வளோ தூரம் அழிக்குது அப்படின்னா நம்மளோட பாடி பயங்கரமாக வந்து அதுக்கு ஒத்துழைக்கும். அப்போ எவ்வளோ தூரம் வந்து அட்ராக்ட் பண்ணி அது எவ்வளோ தூரம் உங்களோட பாடியை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். பாடியில் மொத்தமாக டேமேஜ் பண்ணிடுறாது. இதோட சிஸ்டமே இதுதான். கொஞ்சமாக அணுவா ரசிச்சு இது வந்து வேலையை பார்க்கும், வேலையை ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது, கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பெயினாக வர ஆரம்பிக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளமாக உங்களுக்கு பாடியில் வர ஆரம்பிக்கும். இது இந்த பிரச்சனையா, இந்த டெஸ்ட்டை எடு, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது அங்கே வந்து தெரியும். இதுக்கு இதுதான்ப்பா ட்ரீட்மெண்ட்டு, அது உங்களுக்கு ஒத்தடிக்கலையா, நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுறீங்களா, இதுக்கு இதை எடு, அதுக்கு தான்ப்பா ட்ரீட்மெண்ட்டு. போயிட்டே இருக்க வேண்டியதான், டேப்லெட்ஸ் அதை அடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களோட ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும். ஒரு சைட்லேருந்து காசு செலவாகும். காசு செலவாகிறது கூட உங்களோட பாடி கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி நார்மல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான், ஒரு கேள்விக்குறி தான் உங்களோட வாழ்க்கை முழுக்க. இதுதான் நடக்கும், இதுதான் ரியாலிட்டி. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனாலும் சரி, கேன்சர் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி 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 ரேரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அது பியூரா கியூராய் வர்றதுக்கு ஒரு 100 பேத்துக்கு வருது அப்படின்னா அதுல இருந்து ஒரு 10 பேரோ ஒரு 15 பேரோ 20 பேரோ தான் தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த 10 பேத்துல அந்த 20 பேத்துல நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி லக்கி. நான் உங்களை இதுன்னு என்ன சொல்லலை, ஆனால் சப்போஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபேக்டை நான் வந்து சொல்லிட்டேன், இருக்கக்கூடிய ரியாலிட்டியை நான் வந்து சொல்லிட்டேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. இது எப்படி இந்த ஒரு சொசைட்டி கொண்டு போயிட்டு இருக்கு, இந்த சின்ன குழந்தைகள் உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்குறான், அண்ணா இந்த மாதிரி எங்கே நான் விற்கும் அப்படின்ற வந்து என்கிட்ட வந்து கேட்குறான். அன்சி எனக்கே வந்து தெரியல இது எங்கே விற்கும் அப்படிங்கிறது. ஆனால் அவன் வந்து இன்னைக்கு வந்து கேட்குறான் அப்படின்னா நம்ம சொசைட்டி நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்காங்க, அவன் எப்படி பார்த்துருந்தா இன்னைக்கு வந்து அவன் போட்டு அவன் பழகி இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்து வந்திருப்பான். இந்த இடத்துல எங்கே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கேட்டுட்டா தைரியமா. அப்போ இன்னைக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியல. அப்ப எவ்வளவு கேவலமான மட்டமான சொசைட்டியில இருக்கும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. டே இது என்ன அவ்வளோ சீப் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீப்பு தான். ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன பையன் வந்து நீ கேட்கிறேன் என்கிட்ட வந்து கேட்கிறான் அப்படின்னா வாட் எவர் இது வந்து நான் எப்படி நான் மீன் பண்றது அப்படிங்கிறது தெரியல. அவனை நான் கெடுக்கிறதா இல்லை நீ பண்ணாதான் சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்றதா, அட்வைஸ் பண்ணாலும் அவன் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை அப்படிங்கிற போது
இன்னைக்கு வந்து அவன் கேட்டுட்டான். அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து எங்க கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருமே இன்னைக்கு வந்து பழகிடுறாங்க. சின்ன வயசுல இன்னைக்கு வந்து எல்லாமே பழகிடுறாங்க. சின்ன பசங்களா இருக்கட்டும், எல்லாமே ஸ்கூல் படிக்கும் போதே தம்மு, இந்த மாதிரி சிகரெட்டு, கஞ்சா, டோப்பு அண்ட் சரக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பழகிடுறாங்க. இது என்னன்னே புரியல. அதே மாதிரி ஒயின் ஷாப்புக்கு நீங்க யாரு போனாலும் எது வேணா நீ வாங்கிக்கலாம். சின்ன பையன் போனாலும் வாங்கிக்கலாம், பெரியவங்க போனாலும் வாங்கிக்கலாம். டேய், ஒரு தேட்டர்ல 18 வயசு ஆகல அப்படின்னா இந்த படம் 18+ நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறானே. ஆனா ஒயின் ஷாப்ல எவனுமே நிக்கலாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒயின் ஷாப்ல எவனுமே நிக்கல. நீ வாங்கணும், நீ குடிக்கணும், உன் குடும்ப நாசமா போகணும், எங்களுக்கு சேல்ஸ் ஆகணும், எனக்கு பிசினஸ் ஓடணும், நான் காசு சம்பாதிக்கணும். இதே ஒரு மைண்ட் செட்டு. விளங்கும், ஓப்பனா சொல்லிடுறேன், பயங்கரமா வந்து விளங்கும். காசு உங்களுக்கு வருது வரல நான் சொல்ல வரல, குடிக்கிறவங்க குடிக்கட்டும். ஆனால் சின்ன பையனோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. நீங்க ஒரு ஸ்கூல் படிச்சிருக்க ஒரு பையன் வந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேட்டு வரா அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி நம்ம வந்து வளர்த்து வச்சிருக்கோம். என்ன கேட்டாலும் இந்த உலகம் அவனுக்கு வந்து இங்க நீ போனேன்னா இந்த விஷயம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், டொபாக்கோவாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு அசால்ட்டாக கிடைக்குது. அது வந்து சராசரியாக இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. முதல்ல பயம் இருக்கும். எப்படின்னா வீட்டில் இப்போ பசங்களே வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா, ஓ இது வந்து அங்கனக்குள்ள யாரும் நிற்கிறாங்கன்னு வச்சுப்போமே, இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயப்படுவானுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் சரி கிடைக்கும், எங்கே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு குடும்பத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னா, சின்ன பையனோட வாழ்க்கை நிறைய கெட்டு போயிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்றேன், லைஃபே வந்து போயிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் தான் டிசைட் எடுக்கணும். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணதுக்கான காரணமே எனக்கு வந்து இதுதான். என்னை வந்து ரொம்ப அஃபெக்ட்னஸ் ஆகிடுச்சு. என்னை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நீங்கள் ஸ்கூல் பையன் வந்து கேட்குறான் அப்படின்னா, நம்ம ஏன்னா சொசைட்டியில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது அத்தனைக்கும் கேட்குறேன், எத்தனாவது ஸ்டாண்டர்ட்ப்பா படிக்கிற அப்படின்னு கேட்குறேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா. எங்கே இருக்கும் சொல்லுங்கண்ணா. நானும் தேடி தேடி பார்த்தேன்னா ஒரு 5-6 கார்டு எங்களுக்குள்ள எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. நீங்கள் கூட வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்குறான். இதுக்குமே நான் என்ன சொல்றது அப்படிங்கிறது புரியல. நடந்துருச்சு அன்சி. இது திருப்பி நடக்காமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. திருப்பி நடக்கும் கன்ஃபார்மாக எனக்கு வந்து தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்த தடவை போடும்போது யோசிச்சு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேத்துக்கு மேல ஒரு 5-6 வருஷத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. கவுண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. கூகுளையும் சர்ச் பண்ணி பாருங்க, கவுண்ட் லிஸ்ட் எவ்வளவு வருது அப்படிங்கிற சர்ச் பண்ணி பாருங்க. 3 லட்சம் பேத்துக்கு மேல இறந்துருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இது மூலியமா, அந்த கூலிப் அப்படிங்கிற ஒரு மூலியமா மட்டும். இதை தாண்டி கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு, சரக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அதுல வந்து எவ்வளவு தூரம் அந்த இதுவாயிட்டு இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கறதை நான் சொல்லி புரியணும் அப்படிங்கிறது கிடையாது, இல்ல நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். யோசிச்சுக்கோங்க, செஞ்சுக்கோங்க. இந்த கூலிப் அப்படிங்கிறத ப்ளீஸ் ஜஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி இல்லை அவேர்னஸ் கொடுங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. அடிக்கடி செக்கிங் போங்க. என்னடா அடே உன்னை மாட்டி விடுற அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன பையனோட லைஃப் வந்து இருக்கு. அதையாச்சும் மைண்ட்ல வச்சுட்டு ப்ளீஸ் ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆச்சும், இல்லை ஒரு 2 வீக்ஸ், இல்லை 1 வீக் ஒன்ஸ் ஆச்சும் நீங்கள் போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல், எப்படி சொன்னால் எனக்கு சம்பளம் வரப்போகுது, நான் இன்னொருத்தவன் லைஃப்பில் கொஞ்சம் என்னங்கிறத நான் என்ன சொல்ல வரேன், என்ன மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். அதை தாண்டி கொஞ்சம் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் வந்துடும். எனக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்ட்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாவோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், மோஜ் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாவோட லிங்க்ஸ்மே இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.